ஆ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. புக்கில்லாத கார் 2 இடம் வாங்கிட்டியா இடையில? அதில் என்ன பிரச்சனை வந்துச்சு? அதில் அவன் தந்த ஆள் வந்துட்டு பைசா கொடுக்காம வாங்கினது உன் குற்றமா அவனுடைய குற்றமா? வாங்கினது என் உன் குற்றம் தானடா. கால் வந்துட்டு வா. தப்பு தானே அது? களவான்ட்டு வந்து வித்துட்டான், நாளைக்கு கேஷ் கொடுக்குறதுக்கா வந்த? என்ன பிள்ளை நீ போ பக்கத்தில். ஓராண்டு காலங்களாக தொழிலில் கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. வண்டிகளை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் குழப்பிட்டு அலையுது. நீ மாற்றி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும் உனக்கு? அடுத்த ஆவணி மாதத்தில் ஒரு வீடு ரெடி பண்ணி ஒரு ஆளை கொடுக்கணும். இந்த வீடு தயார் பண்ணி தரேன், அதுக்கு வேண்டிய பணமும் வரும், வெற்றியாகி தரேன். சரி. ஒரு பொம்பளைகிட்ட பணம் குழுக்கல் வாங்கல் பண்ணனா நீ மாட்டிக்கிடுவேன். சரி போயிட்டோம். கர்மசாமிக்கு கல்யாண உத்தமாவாமா. அடுத்த ஹெல்ப்பு. வெளிநாடு சம்மந்தமாக கேள்வி கேட்டிருந்தது யார்? ஃபாரின் சம்மந்தமாக கேள்வி கேட்டது யார்? கேரளத்திலிருந்து ஃபாரின் சம்மந்தமாக கேள்வி கேட்டது யார்? ஃபாரின். நீ கால் வந்துட்டு வா. ஒரு மலையாளியும் உன்னோட மன்னார சாலை எവിടെ உண்டு? நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? நீங்கள் ஓ கேரளான்னு பொதுவாக சொன்னனால வந்துட்டியா? அங்கே மன்னார சாலைன்னு ஒரு ஆலயம் உண்டா? சுப்பிரமணியன் கோயில். நான் அங்கே வரவே இல்லை. நீ சொல்லக்கூடிய மூணாறு கோயில் மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருக்கே, அந்த சுப்பிரமணியனை பேசுகிறேன் நான், அதை சொல்லலை. நீ சொல்லக்கூடிய பெருமாள் கோயில் உங்கள் ஊருக்குள்ள இருந்து 2 கிலோமீட்டர் இருக்கா, அதை சொல்கிறேன். நான் சொல்கிறது மன்னார சாலைன்னு ஒரு நாகம் சம்பந்தமான கோயில் கேரளத்தில் இருக்குது, அங்கே போயிருக்கியான்னு கேட்டேன். கால் வந்துட்டோம். அதை ஏன் அப்படி கேட்டேன்? அதுக்கு காரணம் தெரியணுமா வேண்டாமா? வேணும். உன் பிள்ளைக்கு சர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்குது, அதனால் கல்யாண சம்பந்தமானதில் பிரச்சனை இருக்கும், குழப்பம் இருக்கும், சண்டை தகராறுலாம் நடக்கும். இவைகளெல்லாம் மாற்றி உங்களை செம்மையாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டோம். வா 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 வா. மாம்பழ தோட்டம் மயங்கும் மாலை பொழுதோடு. இந்தா எல்லாம் வெட்டியாக்கி தரேன், நடத்தாரு. அப்படி வேறு என்னப்பா வேணும்? இந்தா வேலை கிடைச்சாச்சு, சம்பளம் கிடைச்சாச்சு. கர்மசாமிக்கு நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கேன், அதுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்தது யார்? என்னப்பா தொழில்? மனத்தை பரிடோ இடோ പിന്നെ മനസ്സിലായാൽ ഇവിടെ ഇരിക്കുന്നില്ലേ? ആരാ വന്ന്? നിങ്ങൾ മാത്രം വന്നോ? ഇവർ ആരാണ്? ഫ്രണ്ട് കൂട്ടുകാരാ? ആ നീ വെയിറ്റിംഗ് സൈഡ്. ഓ നീ കാലം വിട്ടോ. ഓ പഞ്ചമാതാ ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. உன்னுடைய வீட்டு பக்கத்தில் சிவன் சேத்திரம் உண்டா? சிவன் கோயில் இருக்கா? சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபயம் ஒன்றுமில்லை. 2 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் உண்டு. வீட்டுக்குள்ளே நிறைய கடன்களும் தொந்தரவும் இருக்குது இல்லையா? இதுக்கு மேலே வேறு தொழிலை மாற்றிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தால் முடிவெடுத்த, அதுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, இதுவரை நடக்கலை. அதனால் ஒன்று இந்த தொழிலை வருத்திப்படி தரணும், அப்படின்னா கடனை தீர்க்க வழிவகுத்து தரணும். கால் ஒன்று சொல்லலாம். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வா அப்படியே நின்னுக்கும் வரலாம்ப்பா, வாப்பா. ரோட்டில் என்னடா வேணும்? வேறு என்னப்பா வேணும்? இந்தா சந்தோஷமா இரு, உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன், வருமானம் நிறைய தரேன், கடன் தீரும். போய்ட்டு கால் விட்டோம் மாடி. வா உட்கார். பிள்ளை பேர் என்ன? பேர் என்ன? என்ன செய்யணும் உனக்கு? கண்ண முடி உட்காரு பார்ப்போம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.
வரலாம். பிரத்தியாரை நம்பி கொஞ்சம் பணங்கள்லாம் வேஸ்ட்டாக போய் இல்லையா, ஒரு இடம் சொந்தமாக பெந்துக்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையும் குழப்பமும் நடந்தது. இப்போ உன்னுடைய பையனுக்கு 1.5 வருஷமாகவே வேலை விஷயமாக முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கலை. ஆனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாமல் கொஞ்சம் அவன் உலாவிக்கிட்டு அலையுது. அதனால் கொஞ்சம் குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும். இப்போ கிரகம் சரியில்லை. அவங்க கொஞ்சம் வீட்டில் கட்டுப்பட்டு இருக்க வச்சு தரேன். இந்த வருஷத்தில் அவனுக்கு வேலை ஒன்று ஃபாரின், அப்படி இல்லைன்னா இந்தியா. எது வேணும் உனக்கு? ஃபாரினில் தான் இருக்க முடியும். ஓகே, பாஸ்போர்ட் எடு, ரெடி பண்ணு, கால் வந்துட்டு வா, அனுப்பி வச்சுருவோம். போ. எப்படி போக வச்சுருவோம். கவலைப்பட நானாச்சு. நான் பேசுறதுக்கு நான் என்ன சொன்னேன், ஃபாரின் சொந்தமான தொடர்புடையவங்க யாருன்னு கேட்டேன். ஒன்றுமே மனத்தில் ஆயாமல் யாழ் நின்று கேட்டோம். கால் வந்துட்டோம். வரட்டே வா. உங்களுடைய ரெஸ்ட்டு வாட்ஸ்லாம் எங்கே? வீட்டில் ஏதாவது காணாமல் போச்சா? ஏதோ நகை ஏதோ காணாமல் போயிருக்குன்னு காமி சொல்லு. அது எல்லாம் கேளு. போயிடுதுலா? கால் இனி போகாது. டிங் இதோட நல்ல மழை வரலாம். இந்தா பொண்ணு வெளிநாட்டுக்கு போவான், பையனும் போவான். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். இந்தோ கர்மதாமிக்கு உன்னுடைய தொழிலை கொஞ்சம் முடக்கி போட்டதாக உனக்கு ஒரு மன வருத்தம். அந்த தொழிலை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா 32 நாட்கள் அவகாசம். வெற்றியாக்கி தரேன். தொழில் விருத்தியாகவும் வளரும். நல்லா கர்மதாமிக்கு வேலை தகுந்தமாக முயற்சி, தொழில் தகுந்தமாக முடிவெடுத்தவங்க யார்? கோயம்புத்தூர் முன்னால் வாங்கப்பா. கால் வந்துட்டோமா? யாருமா அது? ஆமாம். ஆமாம், நீங்களும் சும்மா இருந்தால் அப்படி கேட்டோம். என்னம்மா வேணும்? என்ன தொழில்? கால் வந்துட்டுவாங்க. கோயம்புத்தூர் ஃபாரின் சொந்தமாக தொடர்புடையவங்க யாரும் இருக்கீங்களா? இல்லை. தொழில் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? வாங்க. உன்னுடைய ஹோட்டலுக்கு போனேன். அங்கே கொஞ்சம் மாந்திரிகம் நடந்து உன் தொழிலை அடக்கி வச்சுருக்குறாங்க. அதனால் இப்போ கடன்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பொருள்லாம் வேஸ்ட்டாக கிடக்கு. வேலைக்கு ஆள் நிற்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. இதை மாற்றி வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. நீங்கள் வரலாம், கால் வந்துட்டு வரலாம். இந்தாம்மா, இந்த கனியை கொண்டு போய் மக்கள் வருவாங்க. பௌர்ணமிக்கு முன்னாள் என்னை வந்து பாரு, யாகத்தில் கலந்துக்கா. அப்போ இந்த அப்படி அண்ணாச்சும் உங்களுக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூரா வெளியூரா? கரெக்டாக பேசுங்க. அப்படியா? இல்லை, கோயம்புத்தூர் எப்படி வந்தீங்க? எவ்வளோ நாளாச்சு? 20 வருஷம் ஆச்சு. ஏன்னா உங்கள் பின்னால் சுடமாட சாமி வராரு, அதான் கேட்டேன். உண்டா? கால் வந்துட்டு வாங்க. லைட்டு டோட்டல் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இரண்டு விதமான கேள்விகள். ஒன்று சொத்து சம்பந்தமான ஒரு கேள்வி, இன்னொன்று தொழில் பார்த்ததில் நஷ்டமும் பண ஏமாற்றமும் நடந்துருச்சு, அது சம்பந்தமான ஒன்று. இந்த ரெண்டையும் உனக்கு வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? இந்த தொழிலுக்கு ஆளை கொண்டு வந்து வைக்கிறேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன், தொழிலை வெற்றியாக்கி தரேன். என்ன இந்த ஜெயிச்சு காப்பா, நல்லா இருக்கு. வா மகளே. என்ன தோட்டம்? பணத்தோட்டம். என்ன விஷயம்? கால் வந்துட்டு வா. போட்டான் வரலாம். ஏதாவது டாக்குமெண்ட் செக்யூரிட்டி பேப்பர்ஸ் வச்சுருக்கியா? எங்கே இருக்கு? என்ன டாக்குமெண்ட் அது? அதை வச்சு பணம் வாங்கலாம், ஜெயிச்சிடலாமா? வேண்டாமுங்கிற.
அப்போ கடனை எப்படி மாயாஜலத்தில் கருப்பசாமி அடைச்சி தரணுமா? கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி கருப்பசாமிக்கு வாமா, இன்னும் 2 முறை என்னை பாருங்க, ரொம்ப தெளிவாயிருவீங்க. ஓம் இந்தா ஒரு இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும், அதில் நீ வெற்றியாகி வருவாய். இந்தா நல்லா கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. கோபி செட்டிப்பாளையம் கோபி கோபி கோபிச்சுக்கடாடா தம்பி, கோபிச்சுக்கடாதப்பா. கால் வந்துட்டு வா. தாராபுரம் வரேடா. தாராபுரம் அண்ணே, எஸ் வாங்க உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 ஆண்டு காலமாக உழைப்பில் மனவேதனையும் கடன்பட்டு மனம் கலங்கிக்கிட்டு இருக்க. இப்போ இருக்க இடத்த மாற்றினா சரி வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் ஓடுது. கால் வந்துட்டு வா. கர்மதாமிக்கு இந்தா இடம் மாற்ற வேண்டாம், உனக்கு பணம் நான் தரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? கடன் பிரச்சனை, தொழில் தீர்த்தாச்சு. போ நல்லா. நான் சொன்னேன் 2வது தடவை நீ கேட்க. போயிட்டு நல்லா கால் வந்துட்டு வரலாம். யார் சத்தம்? வரேன் இருக்கு, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அடுத்து ஈரோடு. ஆ ஈரோடு, பண்ணாரி, சத்தியமங்கலம் வாங்க எல்லாரும். சரணா பக்கத்து ஊருக்கு நான் வர முடியாது. என்ன நினச்சிக்கிட்டேன் கழிச்சு வரேன். கால் வந்துட்டு வரலாம் 2 பேரும். காதோடு காது வைத்து பேச வேண்டிய விஷயத்தை சாமிகிட்ட வந்து கேட்குறமே, எப்படி பேசினா சரி வரும் என்பது ஒரு யோசனை. யாரை பற்றி பேசணும், என்ன செய்யணும்? இப்போ அவனுக்கு அதான் காதோடு காது வைத்து பேச வேண்டிய ஒரு விஷயம். நான் கவலைப்படணும். அப்போ நான் சொல்லலாமே, கால் விட்டுவான். ஆசையே அலை போலே நாமல்லாதல் மேல் ஓடம் போலே ஆடிடுவோமே. ஒரு குற்றமும் செய்யாத உத்தம பெற்றோர்கள் நீங்கள். ஆனால் சேராத நட்பால், கூடாத பழக்கத்தால் சில தவறான உணர்வுகளை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு குடும்பத்துக்கு எதிரியாக உன் பையன் இப்போ காட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கம் பக்கம் உள்ள உறவினர்கள் அத்தனை பேருக்குமே அவன் குணம் வந்து தெரிஞ்சாச்சு. இதனால் அவனுக்கு ஒரு போலீஸ் விசாரணை வரக்கூடிய நேரமும் இப்போ வந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு பெண் சம்மந்தப்பட்டு அவனால் வேதனைப்படக்கூடிய விதியும் உண்டு. இந்த நிலைகளிலிருந்து ஒன்று அவனை மாற்றணும், அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்றணும். என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். வரலாம் வாங்க. பக்கத்தில் வருத்தப்படக்கூடாது. சில திருத்தங்கள் வர வேண்டுமானால் சிலவர்களுக்கு தண்டனை தேவைப்படுகிறது. சரியா? அதனால் உன் பையன் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு மனப்பக்குவம் அடைந்து உங்கள்கிட்ட சரணாகதியாக வருவான். அப்பொழுது அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதுவரை உங்கள் 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல், அவமானம் இல்லாமல் காப்பாற்றி உங்களை வெற்றியாகித்தாரேன். வரலாம். இந்தா மகனே, செம்மையாயிரு, சந்தோஷமாயிரு. நைட்டில் வந்து கதவை தட்டுவான், பயந்துடாத. ஓ கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா யாராவது? பிள்ளையின் திருமணம் பற்றி வரலாமே. சகோதரனுக்கு திருமணமா? எங்கே இருக்கான்? ஓர் ரோடில் ஈரோட. இதுவரை கல்யாணம் முடிக்கலையா? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். உனக்கு உட்கார முடியாது, நீ பக்கத்தில் வா.
இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டோமா? உன் தம்பி அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் போகிறானே, எங்கே போகிறான்? என்ன வேலைக்கு? அப்படியா? அவன் பார்க்குற பொண்ணை கட்டுவோமா, நம்ம ஒரு பொண்ணை பார்த்து கட்டுவோமா? ஏன்னா அவன் ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளை கனவு இல்லாமல் சரியில்லாமல் இருக்கா, அவளை கல்யாணம் முடிக்கலாம்னு அவன் நினைக்கிறான். நீங்கள் ஏற்றுக்கிடுதீங்களா? வேண்டாம், கால் வந்துட்டு வாங்க. ஓ இந்தா, முறையான திருமணம் புரட்டாசிக்கு பின்பு நடக்கும். ஜெயிச்சு தாரேன். வெத்தியாங்க மக்களே, நல்லா இருக்கும். தீர்த்துருவோம். கால் வந்துட்டு வாங்க, போயிட்டு வாங்க, பிற பார்ப்போம். மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? பிள்ளை மகன் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருமா? ஈரோடு. கடன் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? அடுத்து விவசாய இடம் யாரை வச்சுருக்கீங்களா? யார் அதை வச்சுருக்கா? விவசாய இடம், தோட்டம். வாங்க பக்கத்தில். ஒரு தோட்டம்னு சொன்னால் தான் உங்களுக்கு உங்கள் பாதையில் புரியும் இருக்குது. நீங்கள் முதல்ல பாய்வாங்க. என்னம்மா வேணும்? கருப்பசாமிக்கு உங்கள் வீட்டுக்கு இடதுபுறத்தில் ஒரு கோயில் இருக்குது. அது என்ன கோயில்? கால் வந்துட்டு வா. மகிஷாசுர மர்த்தினி, காளி போன்ற தெய்வங்கள் இருக்குது. அது யாரு? இந்த அப்படி உன் கடன் தீர்ந்தாச்சு, கூட வாரேன், வெற்றியாரு போ. கால் வந்துட்டோமாலே, ஓடியா, பிறகு பேசுவோம். நம்ம சொன்ன எவன் கேட்கான்? எல்லாரும் கேட்பாங்க. சரி, அண்ணன் தம்பி எல்லாம் எங்கே இருக்காங்க? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியா? எந்த தோட்டத்தில்? கண்ண முடிக்கா? இப்போ நீங்கள் போட்டிருக்க இடம் கொஞ்சம் அம்சத்தில் குறைவு. போட்ட பணமெல்லாம் தோற்று போயிட்டீங்களே. கொஞ்சம் பாறையாக வந்துருச்சு. ஏன்னா பொடிப்பாறையாக வந்து சேர்ந்துருச்சு. கொஞ்சம் சதுப்பு ஈரமாக இருந்தாலும் தண்ணி இருக்குன்னு ஏமாந்து போயிட்டேன். கால் வந்துட்டாங்க. இன்னொருத்தர் வரலாம். இங்கேருந்து போனோடனே உள்ளுக்கு போய் ரைட் சைடில் அந்த மூலையில் போடு. 460 அடியில் தண்ணீர் வரும். வெற்றியாக இருக்கும். புரிய போகணும். அந்த பணம் உனக்கு கிடைச்சாச்சு, போகலாம். போ கருப்பசாமி. தாளோட தம்பி, என்னடா விஷயம் உனக்கு? ஆ, குலதெய்வம் எங்கே இருக்கு? அப்படியா? சொந்த ஊர்? அப்படியா? சரி, கால் வந்துடும். ஜல் 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 ஜல். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு காலத்தில் வந்து குதிரை ஓடுத மாதிரி ஜலங்க சத்தம் கேட்கும். இப்போ அதெல்லாம் கேட்கல. ஒரு நேரத்தில் உங்கள் சாமி அங்காரமாக வர்றது மாதிரி ஒரு உணர்வெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் சாமியை கட்டிட்டாங்களா, இல்லை நாம் சாமியை வச்சு விலகி நிட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துடுவோம். இப்போ 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் முடக்கம் இருக்குது. இந்த முடக்கத்துக்கு காரணம் செய்வனைகள் காரணம். இதை தீர்த்து உனக்கு தெளிவுபடி தரேன். உன் தெய்வத்தை துறங்க வச்சு தரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பார். வெற்றியாக நடக்கும். எல்லாம் சந்தோஷமா இரு. இந்த பணத்தை வச்சுக்கா, ஐஸ்வர்யமா வா, போய்ட்டு வா, ஓடு. கருப்பசாமிக்கு வெண்ணி. பெங்களூர் பெங்களூர் இந்தாங்க. குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். நீ குழந்தைக்கு தானே? நெல் அப்படி
என்னடா தம்பி நல்லா இருக்கியா? பெங்களூரா உனக்கு? கல்யாணம் முடிச்சிட்டியா? மனைவி எங்கே இருக்கா? சரி, ஓகே. பாப்பா உட்கார முடியுமா? முடியும். கண்ணை முடி உட்காரு. அரைகுறையான மனசு இருந்தால் என் முன்னால் உட்கார வேண்டாம். தெளிவாக உட்காரு, தெளிவாக உட்காரு. சம்பளம் போட்டு உட்காந்தா எதிக்க வேண்டாமா? சண்டை போடுற நீ. கண்ணை முடிக்காங்க. சயின்டிஃபிக்காக எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக இருக்குது. சாமி குழந்தை கொடுக்கணும்னு சொல்லுதாங்க. அப்படி நடந்தால் ஒரு பெரிய மிராக்கள் தான். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஆனால் சாமி கொடுத்துருதுன்னா இந்த உலகத்திலே அவர் தான் கடவுள்னு நான் முடிவெடுத்துக்கிடுவோம்னு உன் உள்மனம் பேசுது. உண்மை தானே? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். இப்படி உள்ளவங்கள்ட்ட தான் நான் ஜெயிச்சிருக்கேன். குழந்தைய கொடுத்து எடை காணிக்க வாங்கியிருக்கேன். உன்கிட்டையும் ஜெயிப்பேன். உன் வீட்டில் பிறக்க போகிறது ஒரு பெண் தெய்வம் குழந்தையா பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறப்பா. என்ன பேர் வைப்ப? இந்த விசாலாட்சின்னு பேர் வை. வெற்றி உண்டு. இந்த மகா சக்தி சுரூபமாக இருப்ப. உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். பூரண நம்பிக்கை உன் இதயத்தில் நான் குடியிருப்பேன். சென்றுவா மகனே, வென்றுவா. அடுத்து பேசுவோம் இன்னைக்கு. ஒரு கல்லில் 9 மாங்காய் எரிய பார்க்க போய் விடல நீ. அடுத்து குழந்தை சோதமா வாமா, கால் வந்துட்டு வா. என்னன்னு தங்க பையன் நல்லது தானே? அதுக்கு என்ன ஒன்றும் இல்லை, அக்கா தானே. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. என்ன நீ அரைகுறையா மலத்தில் அதெல்லாம் பாசத்தில் சொல்கிறது வார்த்தை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எப்பேற்பட்ட நோயவும் மனசால தீர்த்தரலாம். தம்பி நீ படிச்சிருக்கியா? அண்ணன் படிச்சிருக்கா? அதை பற்றி நீ முன்னாலவா. எப்பேற்பட்ட நோயவும் மனதால் என்ன செய்யலாம்? தீர்த்தரலாம். உள் மனசு தெளிவாயிடுதுன்னா புற மனசில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் என்ன செய்யும்? விலகி போயிடும். சைக்காலஜி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். அவ்வளோதான் விஷயம். உன் வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உன் மன்னவனுடைய அடிமனமும் உன்னுடைய ஆழ்மனமும் எதிர்மறையாக திரும்பி இருக்கு. உன்னுடைய ஆழ்மனசும் அவனுடைய ஆழ்மனசும் இப்படி இருக்கு. இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கு. அவன் மனசு சரியாயிடுதுன்னு சொன்னால் உன் மனசு ஈக்குவல் ஆயிடும். இந்த ஆழ்மனம் ரெண்டும் முதல்ல சரியாகிவிட்டால் கர்ப்பத்தில் குழந்தை தானாக ஜனனமாகிவிடும். அதனால் முதல்ல மனதை சரியாக்குவோம், அடுத்து கர்ப்பத்தை கொடுப்போம். கால் விழுட்டுவான். என்னடா நல்ல யோசனையா? இருக்கவரை சம்பாத்தியத்தை பண்ணி சாப்பிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது தப்பு. இந்தா மனமே இறங்கி வா. இந்த அப்படி இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. அவன் மனசு மாறும், குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பேலா பிறப்பான். என் பேர் கருப்பண்ணன் IASன்னு வச்சிரு. போ அசத்து போ. கருப்பசாமிக்கு அடுத்து அதே பெங்களூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. பிள்ளையை பற்றி கேட்டது யாருப்பா? என்னம்மா சௌக்கியமா? பெங்களூரா? பக்கத்தில் எதுவும் டிஃபன் சென்டர் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில்? உங்கள் வீட்டு பக்கத்தில் எதுவும் டிஃபன் சென்டர் இருக்கா? டிஃபன் கடை? கால் வந்துட்டு வா. அடையாளம் போய் பார்த்தேன், அதான் கேட்டேங்க. என்னையா பிள்ளை நீங்களா? எப்படி இருக்குது மனசு? பக்கத்தில் வரலாம்ப்பா. பிழைக்க போன இடம் பெங்களூரு, பிறந்த ஊர் வேற. பிறந்த ஊரில் காளி, மாரி, கருப்பை இது மாதிரி சாமிகள் நிறைய இருக்கா? செந்தமிழ்நாட்டில் வடபகுதியில் பிறந்தவர்கள் நீங்கள். இப்பொழுது பிழைக்க சென்ற இடம் பெங்களூர். இப்போ என்ன வேணும் உங்கள் பிள்ளைக்கு? ஒன்றும் இல்லை, கண்ண மூடி உட்கார், நான் பார்த்துக்கிறேன். உன் உடம்பை பார்த்தேன். அப்பப்போ மேலே ரொம்ப கனமாக இருக்கிறது மாதிரியும், லைட்டாக அரிப்பு எடுக்கிறத மாதிரியும், சரியாக தூங்க முடியாமல் யாரோ கெட்டி போட்டிருக்கிறது மாதிரியும் உனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே ஏறும் முனி பார்வையோ தெய்வ சக்தியோ தீய சக்தியோ இருக்கா? அப்படி இல்லை மந்திர தந்திரத்தால் பாதிக்கப்பட்டு குழப்பம் இருக்கா? இந்த ரெண்டில் ஒரு முடிவு இருக்கும்.
சில சமயத்தில் விடிய காலம் சொன்னால் பரண்டுறது மாதிரி அடையாளம் இருக்கு போனக்குள்ள இருக்கா. கால் வந்துட்டுவாங்க, நீ உட்காரு, எங்கேயும் போயிடுறது. முருகா வா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆவி நடமாடுதுப்பா, அதை நீக்கி உங்களை ஜெயிச்சு தரேன். என்ன, இவனுக்கு புரட்டாசி மாதத்துக்கு பிறகு நிலையான வேலை கிடைக்கும், புனிதமான வாழ்க்கை கிடைக்கும், வெற்றியாக்கி தரேன். என்ன, ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாடா தம்பி, இயற்கையான உணவை சாப்பிட்டு பார்ப்போம், நல்லாரு. இந்த அப்படி வாங்கடா, என் பேரை போட்டு ஓட்டுறா ஆம்பளை, நல்லாரு. உனக்கு என்னப்பா வேணும் வேற? இந்தா கடனை திருத்தி தரேன், தொழில் நடத்தி தரேன். இந்தா மகளே, அதான் தடுப்பு தடுப்பாக இருக்குது, கீரலாக இருக்குன்னு சொன்னோம்ல, 3 முறை என்னைய பார்க்கவா மாற்றிடுவோம். போ கால் வந்து பாப்பா. இருக்கட்டும், அங்கே இருக்கும் ஒன்று. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். நம்ம என்ன வேணும்பா? வயிற்று வலியை மாற்றிடலாம், மனவலிகளை மாற்றணும். அவங்களுடைய சைக்காட்டிக் ப்ராப்ளத்தை கொஞ்சம் தீர்த்து தந்துட்டா சரியாக போயிரும்னு நினைக்கிறேன். வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல, காலில் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? என்னோட சிறுநீர் பிரச்சனை இருக்கு, கிட்டத்தட்ட 5 வருஷமா 7 வருஷமா இருக்கு. அது வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து தாம்பத்தியத்திலும் பிரச்சனை உண்டாகுது. இந்த எப்படி இந்த காலை விரல எப்படி கண்ணை மூடு. பிளாடர்ஸ் கொஞ்சம் வீங்கிருக்குன்னு சொன்னாங்களா இடையில? என்ன, அது சில சமயத்தில் வீங்குது, சில சமயத்தில் சரியாகுது, அதுதான் ப்ராப்ளம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லைடா, சரியாக்கிறேன்டா, காலில் வந்துட்டுவாடா. என்னடா பிள்ளை நீங்களா? இப்போலாம் லேப்ரோஸ்கோப்பிலேயே வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் ரொம்ப கரெக்டாக பண்ணிடலாம், புரியுதா? ஆமாம், ஒரு சின்ன ஒரு 3 mm தான் பெருகிருக்கு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தாம்பத்தியத்துக்கு இணைஞ்சல் இல்லை. சைக்காலஜி நீ பாதிக்கப்பட்டிருக்கடா, வேற ஒன்றும் குழம்பாத, கண்ண முடி. இந்தா சுமார் ஆப்ரேஷனில் உனக்கு குணமாக்கிடுவேன், உங்கள் அம்மாவையும் ஆயுள் பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். ஆப்ரேஷன் வேணுங்களா? பொறுமையா காப்பாற்றி தரேன், பொறுமை. அப்புறம் எனக்கும் பொண்டாட்டி கொஞ்சம் தாம்பத்திய உறவு கொஞ்சம் நீடிக்கணும். ஆமாம், நீ சைக்காலஜியாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன, நீ சிந்திக்க மாட்டேக்கியா? சரியாயிரும், வா கூட்டு வாங்க. ஓ சிங்கப்பூர் எல்லாம் ஜெயமாகும். ஆமாம், இந்தா வெட்டியாகி தரேன். இந்தா ஜெயிச்சு வா மகளே, போயிட்டு வா. ஓகே, தாங்க தாங்க தாங்க. ஓய் பத்தியா முட்டாள், இந்தா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ஆந்திரா பாடர். ஆந்திரா யாரப்பா? ஆந்திரா ஆந்திரா. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? தொழிலை யாருப்பா? தொழில் பற்றி கேட்டு வந்தது யாரு? வா, என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். யார் அவர்? இல்லைங்க, என்ன தொழில்ண்ணே? ஒன்று 2 3 4 5 வீட்டுக்கு போகக்கூடிய சந்திரன் வலது பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கும், கால் வந்துட்டு வரலாம். இப்போதைக்கு தொழிலில் உனக்கு வரவுகள் குறைவு,
அதனால் நிறைய வண்டிகளை கொண்டு வந்து உனக்கு வியாபாரத்துக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? இடையில நீ பேசுகிற இடத்துல இன்னொருத்தன் போய் வேறு மாதிரி விலையை வச்சு உன்னை மடக்கிட்டு வந்துடுதான். உண்மையா இல்லையா? மாற்றி தாரேன். வேறு என்ன வேணும்? தொழிலை உருவாக்கி தாரேன், கடனை உனக்கு தீர்த்து தாரேன். சந்தோஷமாக இரு மகனே, என் வாக்கு உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனந்தமாக இரு. பாப்பா, பிள்ளையை பற்றி யாரோ கேட்டு வந்திருக்காங்க.